எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே எப்படி மீன் அமிலம் செய்வதை குறித்து விவரமாக சொல்லப் போகின்றேன். இதற்கு தேவையான மூலப்பொருட்கள், நாம் வாழைப்பழங்கள் எடுத்திருக்கின்றோம். அடுத்தது பரங்கிக்காய், பூசணிக்காய் எடுத்திருக்கின்றோம். அடுத்தது நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கின்றோம். அடுத்தது முட்டை, 2 முட்டை எடுத்திருக்கிறோம். அடுத்தது பப்பாளி பழம் எல்லாமே கனிந்து இருக்குது பாருங்கள், கனிந்து அழுகுற நிலையில் இருக்கிறது. வாழைப்பழமும் அப்படி தான் இருக்கிறது. இது வேஸ்ட்டை நம்ம பெஸ்ட்டாக்க போகிறோம். இதோடு கூட இது வெஜிடேரியன், யாரும் மீன் சேர்க்காமல் செய்கிறது. இதோடு கூட மீன் சேர்த்துட்டாக்கா அதான் மீன் அமிலம் என்று சொல்லி, இப்போ இது வரைக்கும் கூட செய்யலாம். ஒரு 75% சத்துக்கள் இருக்கிறது. மீன் சேர்த்தோம் என்று சொன்னால் முழுமையான ஒரு சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும். ஆக இந்த முறையை இப்பொழுது நாம் பார்ப்போம், செய்யும் முறைகளை. இப்பொழுது இதுக்கு உண்டான மூலப்பொருள் எல்லாம் இது எப்படி எல்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு, வாழைப்பழம்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு அதை எடுத்து பிசைஞ்சு, இதெல்லாம் கூட பிசைஞ்சு நல்லா கூழ் மாதிரி ஆக்கி, சர்க்கரை போட்டு மீன் அமிலம் போட்டு மீன் பேஸ்ட்டு போட்டு நம்ம செய்வது தான் மீன் அமிலம். இது ஒரு 5 எல்லாம் சேர்ந்து ஒரு 3.5 கிலோ இருக்கும். 3.5 கிலோ இருக்கும். அடுத்தது ஒரு மீன் ஒரு 1.5 கிலோ போட்டு 5 கிலோ போட்டாக்க 5 லிட்டர் கிடைக்கும். 1 லிட்டர் அமேசானில் இதோட விலை 800 ரூபாய், 800 ருபீஸ் ஆகிறது. ஆக இது செடிகளுக்கு மிக சத்துள்ள உணவாகும். இப்பொழுது பப்பாளி பழம் இருந்ததை கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அடுத்தது இந்த பரங்கி பழத்தை, பூசணிக்காயை கட் பண்ணி போட போகிறோம். இப்பொழுது பப்பாளி பழம் போட்டோம். இப்போது பரங்கிக்காய், பூசணிக்காயை போடுறோம். பிறகு வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா கனிந்த ஒரு வாழைப்பழம், அதாவது நொடிந்து போன ஒரு வாழைப்பழம், இதுதான் ரொம்ப தேவை. இப்போ இதெல்லாம் அந்த வாழைப்பழம்லாம் டோட்டலாக இந்த இவ்வளோ வாழைப்பழமே அவங்க கொடுத்தாங்க. வாழைப்பழம் அதெல்லாம் சேர்த்து 20 ரூபா. இது ஒரு 10 ரூபா. பப்பாளி பழம் 20 ரூபா, 50 ரூபா. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 கிலோ, அது ஒரு 120 ரூபா. அதுக்கப்புறம் மீன் வேஸ்ட்டு போட்டு இதெல்லாம் பிசைஞ்சு ரெடியாக வைக்கிறோம். வச்சுட்டு மீன் வாங்கிட்டு வந்து உடனே மிக்ஸ் பண்ண போகிறோம்.
நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 கிலோ கொடுக்குறோம். இது வரைக்கும் உண்டானது வெஜிடேரியன், மீன் சேர்க்காமல் இது ஒரு பழக்கரைச்சல், வாழைப்பழ கரைச்சல். இதையும் யூஸ் பண்ணலாம். மீனை சேர்த்தா மீன் அமிலமாயிடும். இப்பொழுது முதல்ல இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம், பப்பாளி பழம், பரங்கிப்பழம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த முதல்ல இந்த ஜாடியில் போட்டுடலாம். ஒரு ஆஃப் லேயராக ஒரு லேயரு இது போடலாம். மீன் வேஸ்ட்டு பாருங்கள், மீன் வேஸ்ட்டு, மீன் தலை இதெல்லாம் இருக்குது. தண்ணி இல்லாத ட்ரை பண்ணி போடணும். அப்புறம் ஒரு லேயரு இது அப்புறமா மீன் வேஸ்ட் நாட்டு சர்க்கரை. இப்பொழுது நாட்டு சர்க்கரையை நம்ம கொட்ட போகிறோம்.
இந்த மீன் வேஸ்ட்டு. கட் பண்ணிடுறேன். இப்பொழுது இதை வந்து நல்லா கலர போகிறோம். அப் அண்ட் டவுனாக வச்சு நம்ம கலர போகிறோம். நல்லா கலர்னுங்க. இப்போ வந்து முட்டையை போட போகிறோம். முட்டையை வந்து அப்படியே உடைச்சி போட்டுடலாம். முட்டையை உடைச்சி போட்டு இது நல்லா கலரலாங்க. இப்பொழுது இது வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக இருக்கும்போது மூடி வச்சோன்னாக்கா ஓவர்ஃப்ளோ ஆகிடும், கீழே கொட்டிடும். அதனால் இது வந்து கொஞ்சம் எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் கட் பண்ணிடலாம். இப்பொழுது எல்லாம் கலரிட்டோம். எல்லாம் இப்போ மூடி இது பண்ண போகிறோம். மூடி இது நல்லா ஒரு இது பண்ணி கட்டிடுங்க. கயிறு வச்சு நல்லா கட்டிடுங்க. இப்பொழுது இந்த இதை வந்து இதை வச்சு மூடிக்குவோம்.
இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வந்து வைக்கணும். நிழலான இடத்துல வைக்கணும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு 21 நாள் இது ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் கழித்து எடுத்து கலரி விட்றோம். அது ஒரு திரும்ப கலரி விட்டேன். 21 நாள், மினிமம் 21 நாள், மேக்ஸிமம் எவ்வளோனா வைக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆன பிறகு எடுத்து என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பாருங்கள்.